சூப்பரான மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. 96 ஃபேவரட் பிஸ்கட். இப்போ பாருங்கள், நல்லா உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ கிரிப்ஸியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் டீச்சரில் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான மைதா பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேக்கரி ஸ்டைலெல்லாம் வாங்க முடியுங்களா குட்டிக்கிட்டியாக மைதா பிஸ்கட். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு இல்லை கோதுமை மாவு, ரெண்டில் ஏதாவது எடுத்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு சோடா மாவு. இப்போ அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவை. இப்போ ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை கொட்டிக்கலாம். பவுடர் ஆக்கி போட்டாலும் சரி, இல்லை சர்க்கரையை அப்படியே முழுசாக சேர்த்துட்டா கொஞ்சம் நேரம் கரைச்சிக்கணும். கூடவே உப்பு, சோடா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இதை ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். தண்ணி ரைட்டாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். சர்க்கரை கரையணும், அதுக்காண்டியா. பாருங்க, கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது, அதனால் சர்க்கரை கரையிறதுக்காண்டி தண்ணி ஊற்றி கரைச்சிடுவோம். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு லைட்டாக 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு இல்லை மைதா மாவு, அதையும் அதோட சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துருக்கேன். இதை நல்லா எல்லா சைடுமே மாவில் படுற மாதிரி கிளறி விட்டுக்குவோம். நான் எடுத்துக்கிட்ட அளவு தண்ணியே எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கல. 1/2 மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா திரட்டி எடுத்துக்கேன். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு நம்ம பொரிக்கிற அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்குவோம், ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு குட்டி குட்டி உருண்டையாக ஊற்றிக்குவோம். இதை லைட்டாக மரமாக வச்சு ஒரு ப்ரெஷ் பண்ணிக்குவோம். இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு ஒரு தட்டிக்கலாம். அப்படியே ரொம்ப லேசாக திரட்டிடக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக. இந்த மாதிரி முட்டை இருக்கணும். அப்போ தான் நமக்கு குட்டி குட்டியாக அந்த பிஸ்கட் மாதிரி வரும், கலகல கேக் மாதிரி. உங்கள்கிட்ட கட்டு இருந்தால் கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ கத்தி வச்சு கட் பண்ணிக்கிறேன். ராசா போட்டு விட்டாலும் சரி, டைமண்ட் ஷேப்பில் கட்டமாக போட்டு விட்டாலும். எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. தீயை நல்லா சிம்மில் வச்சிடணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம செக்கில் ஆட்டின நல்லா சுத்தமான கடலெண்ணெய், அதான் பொங்கி வருது நல்லா. இது அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுப்போம். மறுபடியும் இன்னொரு திருப்பி விட்டுக்குவோம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தால் தான் நல்லா உள்ளெல்லாம் வேகும். அப்படி இல்லைன்னா மேலே கறிகிறோம், உள்ளே மாவாக அப்படியே இருக்கும். அதுக்காண்டி தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்பேன். இப்போ நம்மளோட பிஸ்கட் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்துக்கலாம்.
இப்போ நம்மளுடைய சுவையான சூப்பரான மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. 90 ஸ்வீட்ஸ் ஃபேவரட் பிஸ்கட். இப்போ பாருங்கள், நல்லா உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ கிரிப்ஸியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர்மா, நல்லா மென்மையாக அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குமா. பேக்கரி ஸ்டைல் கலகல வெரி டேஸ்ட். மிட்டூர் குக்கீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.